வணக்கம். இன்று 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி. இன்று என்ன பேச போகிறேன் என்று சொன்னால், இந்த அரசியல் கட்சிகள் என்ற நிலை, அது பற்றி பேசலாம் என நினைக்கிறேன். சரியா? வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நாடு பெரும் பிரளயத்தில் இருக்கும்போது, சிக்கி அல்லோலகல்லோலப்பட்டிருக்கும் போது, பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் பற்றி கதைக்கலாம் இந்த அரசியல் கட்சிகள். அதை விட்டு இங்கும் அனர்த்தத்தில் அரசியல் செய்வதை நிறுத்தலாம் தானே. பேரிடரை அரசியல் நலனுக்கு பயன்படுத்துகிறார்களே. அனர்த்த நிலையிலே அரசாங்கம் பேரிடர் தொடர்பான விடயங்களை ஆராய முழு நாளை ஒதுக்கும்படி கேட்டிருந்தார் எதிர்கட்சி. கேட்டிருந்தார். அதை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை. அதாவது அரசாங்கம் இந்த அனர்த்த நடந்த டிட்வா புயலின் போது எல்லா இடமும் வெள்ளங்கள் மிதந்து மக்கள் அல்லோலப்பட்டேக்க ஒரு அரசாங்கத்திட்ட கேட்டு ஒரு நாளை அதுக்கு விவாதங்களை, அந்த அனர்த்த விவாதங்களை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு முழு நாளை ஒதுக்க சொல்லி கேட்டவ எதிர்கட்சி. அதை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை. அதற்கு எதிர்த்தரப்பு தெரிவித்து எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். எல்லாரும் இதை பார்த்திருப்பீங்கள. பேரிடர் என்பது திடீரென ஏற்படும் விபத்து போல. அதை கட்சி வேதம் கடந்தது. தயவு செய்து இதை அரசியலாக்க முற்படாது. பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க அனைவரும் ஒன்றிணையுங்கள் என அரசு அழைப்பு விடுத்திருந்தது. சரியா? இந்த கட்சிகளை அப்பேக்க இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பிரச்சனை என்னத்துக்கு? மக்களுக்கு உதவுறதுக்குத்தானே இந்த ரெண்டு கட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. இவர்களோ கட்சி பேத பாகுபாட்டில் நிற்கிறார்கள். தயவு செய்து கட்சியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏன் இருக்கு தெரியுமா? நாட்டில் ஜனநாயக ஆட்சி சிறந்து விளங்கவே தவிர சண்டைக்கு அல்ல. இங்குதான் சுயநல அரசியல் விருப்பு வெறுப்புகள் முன்னோக்கி நிற்கின்றது. பேரினவாதத்தை தூண்டி அரசாங்கத்தை எதிர்ப்பதே எமது அரசியல் என்றால் சரியா, அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கே மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும். நிவாரணங்கள், காணிகள் எல்லாது போகும் நிலை வரலாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த புயலில் அதாவது தென் மாகாணத்தில் தான் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. வட மாகாணத்தை பொறுத்தளவில் அதை ஒப்பீட்டளவில் குறைய. ஆனால் நிவாரண தொகை எங்களுக்கு அதிகம் கிடைக்கும். உதவிகளை தமிழ் தரப்பே தடுக்கும் செயல். இது என்ன கொடுமை! பாதிப்பு குறைய தமிழ் மக்களுக்கு, ஆனால் நிவாரணம் அதிகமாக கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்குத்தான் இந்த தமிழ் தரப்பு நிற்கணும். இது வேதனைக்குரிய விடயம். மீட்பு பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் இலங்கை நிலை கண்டு உதவிகளை வழங்கி கொண்டுதான் வருகுது. எல்லாம் ஓகே. எங்களுடைய ஒரு சில உத்தியோகத்தர்மார் செயல்களால் தான் எல்லா தமிழ் மக்களுக்கும் உதவி கிடைப்பதில்லை. நாம் அரசாங்கத்தை சாடி பலன் இல்லை. அரசியல்வாதிகளே இருக்கிறோம். மக்களின் பிரச்சனைகளை நேரில் சென்று கேட்டு ஆபத்தின் போது உதவுவதற்காகத்தான். அவர்கள் சரியாக கடமைகளை செய்தால் அரசாங்கம் தண்டபடி நாட்டை செழிப்பான பாதையில் கொண்டு செல்லும். இதில் மாற்று கருத்துக்கிடமே இல்லை. அரச நிதியை தேவைக்கு பயன்படுத்தி கணக்கு காட்டுவதில் என்ன சிக்கல் இந்த அரச ஊழியர்களுக்கு? ஜிஎஸ்மார் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் பதில் சொல்ல தாமதிக்கினார். அதனால் அரசு மீது பழி போட வேண்டிய நிலை. தமிழ் பிரதேச பிரச்சனைகளை
பாராளுமன்றத்தில் கூறுவதற்கு அரசியல் கட்சிகளின் பணி முக்கியமானது. அவ்வாறு விரைவாக செயற்பட நம்ம டாக்டர் அர்ச்சனா தான் தேவை. அந்த நேரத்துக்கு ஏற்ப முடிவெடுப்பார் டக்குன்னு. அரச நிர்வாகத்தின் செயல்பாட்டிற்கு டாக்டர் தேவை. வேறு யார் தீர்ப்பது? காலத்தின் தேவை உணர்ந்து தன் பணியை அர்ப்பணிப்புடன் செய்யும் டாக்டர் எங்களுக்கு தேவை. அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேணும். பாராளுமன்றத்தில் தமிழன்ற வழிகளை சொல்லுவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அவர் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ் மக்கள் தமது அறிவை கொண்டு நல்ல பதில்களை வழங்குவீர்கள். புது விடயங்களை இப்போ வந்த அரசியல்வாதிகள் துரோகிகள் என்று தெரியாது தங்களுக்கான வரலாறுகளை எழுதி கொண்டு இருக்கிறார். இதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பொது ஜனத்திடம் ஒரு நாள் முறையாக வேண்டி கட்டுவீர்கள். இப்போ மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார். குட்ட குனிகிற காலம் போய்விட்டது. நேரில் நடக்கப் போகிற சம்பவங்களை பார்த்து புரிந்திருப்பீர்கள். புரியாதவர்கள் காலப்போக்கில் புரிவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. டாக்டருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்காட்டி எதிர்காலமே பிழையாய் போய்விடும். அவர் மக்களுக்கு தக்க நேரத்தில் என்ன தேவையோ அந்த நேரத்தில் விரைவாக செயற்பட்டு தீர்வை பெற்று தருகிறார். இதுதான் அவர் ஏழை மக்கள் தான் அவரை எல்லாரையும் புரிந்து கொண்டு நடக்கிறார்கள். அவரும் டாக்டர் தான், மற்றவையும் டாக்டர் தான், எல்லாரும் அரச ஊழியர்கள்லாம். ஆனாலும் டாக்டரை அதிகமாக பிடிக்கிறதுக்கு காரணம் இறங்கி போய் மக்களின் எதிர்கட்சியாக இருப்பதால் மக்களோடு போராடுகிறார் அவர். மக்களுக்காக போராடுறதை விட களத்தில் மக்களோடு, அதாவது நல்ல வெள்ளம் எங்கே பின்தங்கிய பிரதேசங்கள் இருக்கோ அங்கே எல்லாம் டாக்டர் போய் தன் பிரச்சனைகளை கேட்டறிந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற இந்த தையிட்டி விகாரியை வச்சு அரசியல் செய்யணும் தொடர்ந்து இப்போ இத்தனை காலமாக இந்த தையிட்டி விகாரையை கட்டினது எந்த அரசாங்கத்தின் காலத்தில் கட்டினது? மைத்திரி அரசாங்கம் இருக்கேக்கத்தான் தையிட்டி விகார கட்டப்பட்டதை சிறப்பு விழா செய்தது டக்ளஸ் தேவானந்தா. கட்டுற போதும் பிரச்சனைகள்லாம் இருந்தது. அடிக்கல் நாட்டுற போதும் வழக்குகள் அது தொடர்பான பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கேக்க மட்டும் கட்ட இல்லையா கட்டிடங்கள்? இந்த அரசாங்கம் இருக்கிற போது கூட ஒரு பெரிய புது கட்டிடங்கள் திறக்கப்பட்டது தான். உள்ளுக்கு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இது ஏன் கண்டுக்காமல் இருக்கணுமா? இருக்குத்தானே. பிறகு என்ன பிரச்சனை? விகாரை உடைப்பதென்றால் எல்லா மக்களுக்கும் சந்தோஷம்தான். டாக்டருக்கும் அதுதான் விருப்பம். உடைக்கிறேன்டா தானும் முன்னுக்கு வாரன்னு சொல்கிறாரு. பிறகு என்ன அதை வச்சு கொண்டு அரசியல் செய்யணும்? அதாவது 18 பேரில் 4 பேர் தான் டாக்டருண்ட ஆஃபீஸில் போய், அதாவது கௌசல்யாட்ட போய் உறுதியை காட்டி கதைத்தவர். அதனால்தான் டாக்டர் அந்த 4 பேரையும் விகாரைக்குள்ளே கூட்டி கொண்டு போய் பிரச்சனைகளை கதைத்து தீர்வு பெற்று கொடுத்தவர். இந்த 4 பேரை உள்ளுக்கு கூட்டி கொண்டு போய் கதைச்சது ஒரு பிரச்சனையா? சொல்லுங்க பாப்போம். விகாரையை டக்குண்டு உடைக்க முடியாது. அப்படி உடைக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு சில முறைகள் இருக்குது இலங்கையில். இப்போ அம்மன் கோயிலை உடைக்க சொல்லி கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா வழக்கு போட்டு உடைத்தவர். அப்போது எல்லாம் எங்கே போனீர்கள்? காணி உறுதிகள் எங்கே? அப்போ எல்லாம் வாய் பொத்தி கொண்டு தானே இருந்தனீங்க. இப்போ அந்த விகாரையை யாராலும் உடைக்க முடியாது. அதை விட்டு உடைக்க வேணும் என்று கத்தி குளறக்கூடாது. பிரதேச சபை நினைத்தால் கூட சட்டவிரோத கட்டிடம் என்று சொல்லி உடைக்கலாமே. பேய்த்தனமாக மக்களை ஏமாற்றி கொண்டு அரசியல் பிழைப்பு செய்கிறார்கள். எல்லா அரசியல்வாதிகளையும் விட உடைக்கணும் என்று உண்மையாய் நினைப்பது டாக்டர் தான். அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கோ. 18 பேரில் டாக்டர் திட்டம் போட்டு 4 பேரைத்தான் கூட்டிகிட்டு போனார்களாம். அந்த 4 பேரும் கௌசல்யாவிடம் வந்து கதைத்தவர்கள்.
அவர்கள் உறுதியை எங்களிடம் முறையாக காட்டினவர்கள். புத்தபிக்குவிடம் கதைங்கொன்று கேட்டவை, அதால தான் உள்ளே கூட்டி போய் கதைத்து புத்தபிக்குவிடம் கதைக்க வைத்தவர். இன்றைக்கு அதனால் ஆஸ்கிரிய பீடத்துக்கு போய் காணி பற்றிய விடயங்களை எல்லாம் கதைச்சு முடிவெடுத்திருக்கிறார் டாக்டர். யுஎன்ஏயிடம் எங்களுக்கு நடந்தது படுகொலை என்று ஒருத்தர் கூட சொல்லவில்லை என்ன. ஆனால் முன்னுக்கு வந்து கத்திக்கொண்டு இருக்கிறீர்கள் மைக்குக்கு முன்னுக்கு. டாக்டர் கூப்பிடுகிறார், டாக்டரும் வருவார். யுஎன்ஏயிடம் நடந்ததை சொல்லுங்க என்று கேட்கும்போது யாரும் போகவில்லை. ஆனால் டாக்டர் போய் எல்லா முறையாகத்தான் சொல்லிட்டு வந்தவர். அதை குழப்புறதுக்காக அவர் என்ன உதச்சார், தன் சுயநலத்துக்கு தான் போனவர் என்று சும்மா கத்தி கொண்டு இருக்கிறீர்கள். டாக்டர் செய்கிறது ஒவ்வொன்றும் தமிழ் மக்களின் நலனுக்காகத்தான் என்பதை இப்போ புரிந்து கொள்ளுவீர்கள். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அப்போத்தான் உங்களுக்கு விளங்கும் உண்மையான அரசியல்வாதி யார், பொய்யா உங்களுக்கு வாக்கு கொடுக்குற அரசியல்வாதி யார்ன்ட்டு. முழுமையாக காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும். ஏன்னா டாக்டர் எத்தனை தடவை கேட்டவர், எல்லாரெல்லாம் கதைக்கலாமண்டு. ஏன்னா இன்றைக்கு சைக்கிள் கட்சி, சங்கு போன்ற வேறு தமிழ் கட்சிகள் அது அனைத்துமே இந்த விகாரியை வச்சு தான் அரசியலை நடத்துகிறார்கள். மக்கள் பாவம், தயவு செய்து நடக்கப் போவதை மட்டும் கதைத்து காரியத்தை பெறுவோம் என்றுதானே டாக்டர் மக்களுக்கு சொல்லுகிறார். சிலர் சொல்லினோம் அரச திணைக்களங்களை முடக்குவோம் என்று சொல்லினோம், உடைத்தால் அரச விரோத செயல் என்று சொல்லி சிறைக்குள் போய் வைத்து விடுவார்கள் அரசாங்கம். ஆகையால் சொல்லிவினம் செய்ய மாட்டினோம். அவைக்கு தெரியும் உடைத்தால் தாங்கள் ஜெயிலுக்கு போகணுமென்றதுக்காக சும்மா சொல்லி உடைக்கிறோம் என்று சொல்லி காலத்தை இன்று எத்தனையோ ஆண்டுகளை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இதே தான் அடுத்த அரசாங்கமும் பெற இதே டாபிக் திருப்பி வந்து கொண்டே இருக்கும். புத்தபிக்கு அமைப்புகளிடம் கேட்டவையாம் அதை உடைத்து தருவதாக சொன்னது என்று சொல்லி மக்களை பேய்காட்டி அரசியல் செய்யினம். நடக்க முடியாததை நடத்த சொல்லி கத்துகிறார்கள். உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இல்லையா? கதைக்க ஒவ்வொரு போயாக்கும் போய் அதில் நின்று போராட்டம் நடத்துறதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. மக்களுக்காக இவ்வளவோ தேவை நாட்டில் இருக்கு. நாட்டில் நடக்கும் முறைகேடுகளை தட்டி கேட்க அதை விட்டு தையிட்டி விகாரியை வைத்து பொலிட்டிக்கல் யாரும் செய்ய வேண்டாம். மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள். டாக்டர் இது பற்றி என்ன சொன்னவர்? உறுதிகளை கொண்டு வாங்கோ, காணிகளை பெற்று தாரன், விகாரையை விட்டு மற்ற காணியை வழி பார்ப்போம் என்றார். விகாரையை கட்டும்போது அமைதியாகத்தான் எல்லாரும் இருந்தீர்கள். டக்ளஸ் தேவானந்தா நாடா வெட்டி போகும் வரை எங்கே இருந்த நீங்கள்? காலங்காலமாக அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள். ஜனாதிபதி கொமிட்டி போடுறன் என்று போட்டார். 5 வருஷமாக அந்த கொமிட்டியிலே எந்த முடிவுமே வரையில்லை. மைத்திரி காலத்திலேயே தான் அந்த விகாரை கட்டப்பட்டது. சும்மா அரசியல்வாதிகள் போராட்டம் செய்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள். எந்த அரசியல் லாபமும் டாக்டருக்கு இதில் இல்லை. டாக்டருக்கு அப்படியான தேவையும் இல்லை. அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்கோ. டாக்டர் உறுதி கொண்டு வந்தால் முறையாக கதைத்து பெற்று தருவார் என்று தானே சொல்கிறார். உங்களுக்கு என்ன புறாண்மை? அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குது, அவர் செய்வார். அவரே என் குழப்பறியல் காரணம் அவருக்கு நல்ல மொழித்திறமை இருக்குது. என்ன பிக்குகளோட சிங்களாக்களோட ஜனாதிபதிகளோட சரளமாக தன் கருத்தை நேரம் உரையாட முடியும். இந்த நேரத்தில் அவருக்கு மொழி ஆற்றல் உதவுது. சரி, அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்கோ. தையிட்டி விகாரை தொடர்பாக அனூர் அரசாங்கம் என்ன செய்ய போகுது? அரசாங்கம் சொன்னதெல்லாம் நடக்குதா என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று சொன்ன அனுராதான் இன்று என்ன எடுத்தது சொல்லுங்கோ. சரி, அவரது ஆட்சி காலத்தில் கட்டுப்படவில்லை என்றாலும் மைத்திரி காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இன்றல்ல, விகாரை கட்ட அடிக்கல் நட்ட காலத்தில் இருந்தே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. வழக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. என்பிபி காலத்தில் கட்டாவிட்டாலும் அனுரா ஆட்சிக்கு வந்த பின் எத்தனையோ புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டதே, வேலைப்பாடுகள் நடந்ததே. இப்பவும் புதிய கட்டிடங்கள் எவ்வளவோ கட்டி முடிந்ததே, ஏன் கண்டுகொள்ளவில்லை?
அவர் நினைத்தால் முடிவு பெற்று கொடுக்கலாம். கொழும்பில் கூட்டி போய் உரிமையாளர்களோடு கதைத்தவைதான். கொமிட்டி இப்ப திறந்தவை. என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. அப்போ அனுரா இலங்கை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் கேள்விக்குறி மாதிரித்தானே. தேர்தல்களுக்காக வாக்குறுதிகளை கேட்கும்போது அதை செய்வோம் இதை செய்வோம், இப்போ முடிவு காண முடியாது திணறுகின்றது. அனுரா அரசாங்கம் பயப்படுகிறதா இந்த தையிட்டி விகாரையில் என்ற அர்த்தத்தில் பார்ப்போமே. ஆனால் நடுநிலையான அரசாங்கம் முடிவு எடுத்தால், நடுநிலையாக நின்று அவர் இந்த தையிட்டி பிரச்சனைக்கு முடிவு எடுத்தால் அவர் ஆட்சி போய்விடுமோ? பெரும்பான்மை மக்கள் எதிர்ப்பு வருமென்று எல்லாம் சிந்தித்துத்தான் முடிவுகளை தள்ளி போடுகிறார் எனவும் கேள்வி எழும்புகின்றது. ஏன்னா அவர் சில நேரம் அதுக்கு ஒரு எடுத்தால் தங்களோட பெரும்பான்மை சிங்கள மக்களின் மத்தியில் எதிர்ப்பு வந்து விடுமோ. ஆகையால் டாக்டர் சொன்னபடி உறுதி உள்ளோருக்கு காணியை பெற்று தருவோம், அதற்கான முயற்சியை டாக்டர் பயணிக்கிறார் எடுக்கிறதுக்காக. உள்ளுக்குள் போய் டாக்டர் என்ன கதைத்தார் என்றும் விமர்சிக்கிறீர்களானே. அவர் நடக்கிற விடயத்தை தானே சொல்கிறார். சரியா? அவருக்கு சிங்கள மொழி தெரிந்ததால் அவர் சட்டண்டு கதைக்கிறார். உங்களைப் போல டாக்டரும் நடிக்கலாம், தையிட்டியை வைத்து போராட்டம் நடத்தலாம். நடத்தினால் போகிறதுக்கு மக்கள் கூட்டம் இருக்கு. நடக்காது என்று தெரிந்துதானே உறுதியுள்ளவர்கள் தீர்வு பெற்று தாரதாக முயற்சிக்கிறார். அதையே நீங்கள் புரியுறீர்கள் இல்லை? சும்மா அதிலே டாக்டர் சில நேரம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டாந்துடுவாரோ ஒன்று பயப்படுறீர்கள். நீங்கள் அது முடிவுக்கு வரக்கூடாது நினச்சித்தான் டாக்டர் முடிவு பெற்று சமாதானமாக போனாலும் என்று குழப்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அந்த தையிட்டி விகார் ஒரு கோயில் கட்டியாச்சு. சரி, அதை கட்டினதை விட்டு மிச்ச காணியை பெறலாம் தானே. பெற்று வேறு மாற்றீடு காணிகளை பெற்று அமைதியாக இருக்கலாம். மக்கள் பேசாமல் இருந்தாலும் சில அரசியல்வாதிகள் அதை வச்சு அரசியல் செய்து இந்த பிரச்சனை தீராமல் இழுத்தடித்து கொண்டு போகுது. எத்தனை காலம் சென்றாலும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. இதுவும் பரம்பரை அரசியல் போல பரம்பரையாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு வரும். அதில் எந்த பிரயோசனமுமே இல்லையே. தீர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறத விட்டுட்டு அதுக்கே சுற்றி கொண்டு இருக்கிறீர்களே. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரியா? இத்துடன் எனது காணொலியை முடித்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன்.